எல்லோருக்கும் வணக்கம். உங்களை இந்த காணொளியில் சந்திப்பதில் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்புக்குரிய பெற்றோர்களே, மறைக்கல்வி பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வருஷம் நல்ல சிறப்பாக உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுத்தீர்கள். கண்டிப்பாக பிள்ளைகள் ஆன்மீக காரியத்தில் அதிகமாக ஈடுபாடு கொண்டு சிறப்பான விதத்திலே கடவுளுடைய பிள்ளைகளாக வளர்வார்கள் என்பதை நாங்கள் உறுதியளிக்கிறோம். பெற்றோர்களாகிய உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, தொடர்ந்து வருகின்ற காலங்களிலும் நல்ல சிறப்பாக உங்களுடைய பிள்ளைகளை இந்த மறைக்கல்விக்கு அனுப்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாக வளர்வதற்கு, அதன் பிறகு அவர்கள் வாழ்வதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இப்பொழுது அரசாங்க தேர்வு காலம் வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, இறுதி தேர்வுகள் எல்லா வகுப்பிற்கும் நடந்து கொண்டிருக்கும். தயவுசெய்து பிள்ளைகளை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு வருட காலம் நீங்கள் நல்ல முறையிலே படித்ததெல்லாம் சிறப்பாக இந்த தேர்விலே நீங்கள் அதை காண்பித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுங்கள். அதே போல அரசாங்க தேர்வு எழுதுகின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நல்ல முறையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய காலம் சிறந்த காலமாக அமையும். எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது விபிஎஸ், அதாவது ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு விபிஎஸ் நடக்கும். அந்த விவிலிய பள்ளியிலையும் நீங்கள் அனைவரும் உங்களுடைய பங்களிப்பை கொடுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு டூர், சுற்றுலா எல்லாம் கொண்டு போவோம். அதையும் நான் முன்னதாகவே தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல முறையில் வாங்க, எல்லாருமே இணைந்து கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம். நீங்கள் சென்ற வாரம் பார்த்துருப்பீங்க, 100% பெற்ற 2 பிள்ளைகளுக்கு நாம் மரியாதை செலுத்தினோம். வருகின்ற காலங்களில் எல்லா பிள்ளைங்களும் 100% பெறுவதற்கு, அந்த அட்டண்டன்ஸில் பங்களிப்பு கொடுப்பதற்கு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த உதவி செய்கின்ற கோஆர்டினேட்டர்ஸ், பிள்ளைகள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நம்முடைய ஆலயத்தினுடைய யூடியூப் சேனலுக்கு, அதுவும் ஹோலி கிராஸ் சர்ச்சினுடைய யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.